வாசிக்கும்படி கேட்டு அதுக்காக ஜெபிக்கும்படிய தரப்படுத்தலை கேட்கிறேன். 2 தெசலோனிக்கர் 283வது பக்கம், 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி 4:5 2 தெசலோனிக்கர் 1:4-5 நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நாடு அனுபவிக்கிறதா இருக்க அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரம் எண்ணப்படும் படிக்கு தேவன் நியாயமான நியாய தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தை அதிகமாய் நேசிக்கிற ஜனங்கள். இந்த தெசலோனிக்கேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. சொல்றீங்க நாங்களும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். நல்ல கரைகளை வேண்டி விசுவாசமா சொல்லுங்க. நல்ல கரைகளை வேண்டி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த தெசலோனிக்கேயர் சபை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாக அப்போஸ்தலனாகிய பவுலினால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்பது முதல் காரியம். இரண்டாவது காரியம், இந்த தெசலோனிக்கேயருக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வருகை 2ஆம் வருகையை குறித்து பவுலின் மூலமாக ஜனங்களுக்கு அவர் அதிகமாய் வெளிப்படுத்தினார். அதனாலதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஜனங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்றார். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் என்ன பண்றோம்? தேவனுடைய சபைகளிலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு தெசலோனிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து, அவங்க உபத்திரவப்பட்டாலும் சரி துன்பப்பட்டாலும் சரி பொறுமையும் விசுவாசத்தையும் அவங்க காண்பிக்கிறார்கள் என்பதை இங்க பவுல் என்ன பண்றாரு? உங்களை குறித்து சபைகளிலே நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம் என்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் உள்ளத்தை ஒரு அடையாளம் சொல்லுங்க. எப்ப நம்ம மனவாடி திருச்சபை பத்தி என்ன மேன்மை பாராட்டலாம்? அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கப்பட்டதை பத்தி சொல்றாரு. நம்ம சபையில என்ன மேன்மை பாராட்டலாம் சொல்லுங்க? நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை, கர்த்தருடைய வார்த்தை வருகிற சபை, ஆனால் நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். உபவாச ஜெபங்கள் இருக்கும், ஆனால் நாங்கள் வரமாட்டோம். ஓய்வு நாள் ஆராதனை இருக்கும், ஆனால் நாங்கள் வரமாட்டோம். அமாவாசை ஜெபம் இருக்கும், ஆனால் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். சபைக்கு வர்றதே நாங்க பெரிய விஷயம். அதுவும் இவ்வளவு தூரத்துல வர்றதே நாங்க ஆண்டவர் சொல்லுவார், உன்னை இவ்வளவு தூரம் உயிரோட வச்சிருக்கிறது என்னப்பா சொல்லுங்க, உன்னை நடமாட வச்சிருக்க பாரு, இது ரொம்ப பெரிய விஷயம். ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு உயிரை கொடுத்திருக்க பாரு, அது பெரிய விஷயம். உன் தேவைகளை எல்லாம் சந்தித்து நீ வெட்கப்படாதபடி உன்னை நடத்திட்டு இருக்க பாரு, அது பெரிய விஷயம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே பட்டணத்தை சொல்றாரு, இவ்வளவு உபத்திரவத்திலும் துன்பங்களிலும் எல்லாவற்றிலும் நீங்க பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறவர்களாய் இருந்தீங்க. ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்லுவேன், இந்த சபை மக்கள் தேவனை விட்டு மட்டும் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் விலக மாட்டோம். எவ்வளவு கடினமான உபதேசங்களாய் இருந்தாலும் நாங்கள் அந்த சத்தியத்தை கேட்க வாஞ்சையோடு வருவோம். கரெக்டா தெரியுங்களா? ஏன் நம்ம சபையில பாதி பேர் போயிட்டாங்களா? ஐயோ என்னால உட்காரலாம் முடியாதுப்பா, நான் இதுதான் இருப்பேன். நானே கவலைப்பட கேட்டேன், அந்த சபையில என்னால வர முடியாது, அவங்க சொல்ற உபதேசத்துக்குலாம் நாங்க வர முடியாது. கடினமான காரியங்கள்லாம் எங்களுக்கு வேணாம். ஞாயிற்றுக்கிழமை நாங்களே 6 நாள் வெந்து நொந்து போயிருக்கிறோம். 7ஆம் நாளில் எங்களுக்கு ஒரு சமாதான வார்த்தை வேணும். நல்லா கேளுங்க பிரியமானவர்களே, தேவனுடைய வருகை நாள் மிக சமீபமாய் இருக்கிறது. கொள்ளை நோயானது பரவி கொண்டு வருகிறது. உபத்திரவத்த காலங்களிலே நீ நிலைநிற்கத்தக்கதான சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவரோடு கொடுத்து அவருக்குள்ளே உன்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே பேதுரு அங்கே தம்முடைய வார்த்தையை அவர் அங்கே பரிசுத்த ஆவியின் மூலமாய் சொல்லியிருப்பாரு. 10ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவரோ இருக்கிற சகல
உறுதிப்படுத்தி சீரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. எத்தனை பேர் புரியுது? எங்க போனாலும் என்ன பண்ண முடியும்? எங்களால இருக்க முடியும். எங்களுக்கு இந்த வசதி தான் வேணும், எங்களுக்கு இந்த சாப்பாடு தான் வேணும் கேட்கறவங்க இந்த மலவாட்டி சபை. தரையில படுக்க சொன்னாலும் படுப்போம். நான் அப்படிதான் இருக்கேன். தலையணையே வேண்டாம். ஏதோ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்திற்கு ஏற்றாறு போல நம்ம மாறிக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எங்களுக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களா இருக்கிறோம். எனக்கு மேன்மையானது எல்லாமே நான் குப்பையாக எண்ணுகிறேன், அவருடைய மகிமையைத்தான் நான் நேசிக்கிறேன் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? சொல்லுது கொஞ்ச கால பாட அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தம் என்ன அனுபவிக்கணுமா? எத்தனை பேருக்கு ஓட போறீங்க சபையை விட்டு? தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நீ என்ன பண்ணணும்? சாதாரண வேலைக்கே நீ பாட அனுபவிக்க வேண்டும். யாராவது கொஞ்சம் அந்த வீடியோவை ஆன் பண்ணி விடுங்க. கவனிங்க, நீங்களே என்னை கவனிங்க. எழுந்து வீடியோவை ஆன் பண்ணு. ரைட் ஆஃப் ஆயிடுச்சு. கவனிங்க, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தமாக பாட அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது சாதாரண காரியம் அல்ல. பயங்கரமானது ஒரு மரணத்தின் படுக்கையில நம்முடைய மூப்பரையாவுடைய தாயார் இருந்தாங்க. சரீரத்துல ட்ரெஸ் கூட போட முடியல. அப்படியே பாலபாலமா அந்த இடுப்பெல்லாம் வெடித்து போய் சீழும் ரத்தமும் படுக்கை புண்ணு ஒரு பக்கம். ஆண்டவர், இது என்ன? இது அகோரமான காரியம். இதை பிரஜாதிகள் பார்த்தா என்ன சொல்லுவாங்கப்பா? ஆலயத்துக்கு ஓடின ஒரு தாய் ஏற்கனவே அவங்களுக்கு கண்ணு வேற தெரியாம அப்படியே வீட்டுல நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த வியாதியின் படுக்கையை போட்டிருக்கிறீர்கள். புறஜாதிகள் பார்த்தா யாரை நினைச்சு சொல்லுவாங்க? சொல்லுங்க, யாரும் சொல்லுவாங்க? முதல்ல என்ன சொல்லுவாங்க? அப்ப பைபிள் எடுத்துக்கிட்ட அவ எதை எடுத்துட்டு ஓட்டான்? அவ பைபிள் எடுத்துட்டு ஓட்டான். இன்னைக்கு அப்படிதான் நம்மை பரியாசம் பண்ணுகிறார்கள். நீ ஆராதிக்கிற உன் தேவன் எங்கே? நம்மளுடைய சிறுமையை பார்த்து நீ நம்ம சுற்றில இருக்கிற ஜனங்கள் கேட்கிற முதல் கேள்வி, உன் தேவன் எங்கே? அததான் இங்க தாவீது 42ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் சொல்லுகிறது. என் எலும்புகளை உருவ குத்துது. சாதாரண வழி கிடையாது. இன்னைக்கு பாடுகளோடு இருக்கிற நாடு விடுதலை பெறாதபடிக்கு ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த புறஜாதி என்ன பார்த்து கேட்கிறோம், உன் பிள்ளை ஏன் இப்படி இருக்கான்? ஏன் உன் வீட்டுல நன்மை நடக்கல? ஏன் உனக்கு இன்னும் வேலை கிடைக்கல? ஏன் உன் வீட்டுல திருமணம் ஆகல? அப்போ உன் தெய்வம் எங்க? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 42ஆம் சங்கீதத்துக்கு நாம் வேகமாய் திருப்புவோம். சங்கீதம் 42ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கே தாவீது தன்னுடைய ஆத்துமாவோடு கூட வசனத்தை சொல்லுங்க. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. 10ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. முதல்ல என்ன பண்றாங்க? நாள்தோறும் என்னிடத்துல சொல்லுகிறபடியால். உன் பாடுகளை அறிந்தவனை சுற்றி இருக்கிற ஜனங்க முதல்ல உன்னை கூப்பிட்டு பேசுறாங்க. உன் தேவன் எங்க? நீ ஆராதிக்கிற தேவன் எங்க? நீ சர்ச்சுக்கு போகிறியே, அந்த இயேசு எங்க? உன் வாழ்க்கையில எங்க கிரியை செய்திருக்கிற? முதல்ல சொல்றது அவருக்கு என்ன இருக்குது? கண்ணீரே எனக்கு உணவாயிருக்கு அப்படின்னா என்ன? நான் சாப்பிடுறதே இல்லப்பா, நான் ஆகாரம் கூட புசிக்காம கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன் ஆண்டவரே. அடுத்து சொல்றாரு 10ஆம் வசனத்துல, நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திக்கிறார்கள். கூப்பிட்டு சொல்லுகிறதோடு மட்டுமல்ல, அவர்கள் நிந்திக்கிறார்கள். அப்படி நிந்திக்க நிந்தனைனா என்ன அர்த்தம்? மற்றவரிடத்துல சொல்றாங்களாம், மற்றவரிடத்துல பார்த்து சொல்றாங்க. ஆலயத்துக்கு வராங்க, எப்படி இருக்காங்க பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு. அப்ப நான் கேட்டேன், இந்த தாயார் இப்படிப்பட்ட ஒரு வேதனையில போட்டு வச்சிருக்கிற தேவனே, மனசு பொறுக்கலங்க எனக்கு. உள்ள போற அப்படியே அந்த சீல் நாத்தம், அந்த சீல் நாத்தமோ டெட்டால் ஸ்மெல்லு உள்ள ஒருத்தருமே 2 செகண்ட்ல இருக்க முடியாது. இப்படி எல்லாம் தாய்க்கு யாராவது பணிவிடை செய்வாங்களான்னா கிடையாது. அன்பு தகப்பனை நான் இங்க மேன்மைப்படுத்தல. அவருக்கு ஆண்டவர் எவ்வளவு சகிக்கிற காரியங்களை கொடுத்திருக்கிறார். நாளடைவில் நம்ம சரீர பலவீனத்தோடு இருப்போம்னா நம்ம கணவர் என்ன சொல்லுவாரு? நிறைய பட்ட பேர்ல வச்சு கூடுவாங்க. எனக்கெல்லாம் நிறைய பேர் இருக்குது. மயக்கம், மயக்கம் அப்படின்னு கூடுவாங்க. என்ன பேரு? மயக்கம். பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளை இந்த
நான் ஜெபிக்கிற அந்த ஸ்மெல் என் வாய்க்குள்ள போகுது. அப்ப அம்மாட்ட கேட்கிறேன், அப்பா நீங்க எங்க படுக்கிறீங்க? எங்க அம்மா பக்கத்துல தான் படுத்துக்கிறேன், நைட்டால இங்க தான் படுத்துக்கிறேன். அப்படியே கண்ணீர் இருதயத்தை உடஞ்சி வெளியே வந்தேன். ஆண்டவரே இவருடைய இருதயத்தை போல எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பதான் தேவன் சொன்னாரு, மகளே பரலோக ராஜ்யத்துக்கு அவளுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிற, சாதாரணமா வந்துட முடியாது. அவ என் ஆலயத்துக்கு வந்து அவரை பாவம் செய்திருக்கிறான், வாயின் வார்த்தைகளிலே பாவம் செய்திருக்கிறான், அநேகரை காயப்படுத்தி இருக்கிறான், அநேகரை வேதனைப்படுத்தி இருக்கிறான். எனக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த வியாதி படிக்கிற அவளை போட்டு இந்த பூமியில அவளை சாப்பிட உடைச்சு அப்புறமா தான் என் அவளுடைய ஆத்மாவை எங்க கொண்டு போவேன்? பரதீசிக்கு கொண்டு போவேன். அவளை லேசா என்னுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ள யாருமே பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னார். புறஜாதிகள் பேசுவார்கள் ஆண்டவரே சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, இதே புறஜாதி நாளைக்கு ஆசீர்வாதமாய்க்கு வந்து என்ன சொல்லுவோம்? கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். மனுஷனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். ஒரு மனுஷன் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டுமானால் அவன் பூமியில் செய்த கிரியைகள் எல்லாவற்றும் ஒழிந்திருக்க வேண்டும். அது மாதிரிதான் நம்முடைய லாசர் எப்படி இருந்தாரு சொல்லுங்க? லாசர் ஐஸ்வர்யவானுடைய வாசலிலே உட்கார்ந்தவனாய் இருந்தான். அவனுக்கு பருக்கை இருந்தது, சரீரம் முழுவதும் பயங்கரமான ஒரு வேதனை. வீடு வாசலில் அந்த லாசர் ஐஸ்வர்யவானுடைய வாசலிலே அவன் படுத்திருந்தான். மருத்துவமனைக்கு போல சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு வேதனையில் இருந்தவன் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தேன். ஆனால் அவன் மரண நாள் வரும்பொழுது அவன் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் போக விடப்பட்டான். வசனம் இங்கே தெளிவாய் சொல்லுது, நல்லா கவனிங்க மனவாட்டி திருச்சபையே. தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிற நீ பாட அனுபவிக்கும்படி உன்னை தேவன் அழைத்து இருக்கிறார். அதுக்காக நீ லோனை வாங்கிட்டு பாட அனுபவிக்கிறேன்னு சொன்னா அது கணக்குல வராது. எதனா நான் லோன் வாங்கிட்டேன், நான் கடன் வாங்கிட்டேன், ஆண்டவருக்காக பாடுபாடுன்னு சொன்னா ஆண்டவர் தலையிலேயே போடுவார். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடு எது தெரியுமா? ஊழியத்தை செய்யும் பொழுது உனக்கு வருகிற இடரல்கள், ஊழியத்தை செய்யும் பொழுது பிசாசானவன் உனக்கு கொண்டு வருகிற பாடுகள், சத்துருவினாலே நீ நிறுத்தப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தம் பாருங்க. மலைப்பிரசங்கத்திலே ஒரு வார்த்தையை எடுத்து வாசிங்க மகளம். மலைப்பிரசங்கம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை சீக்கிரமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை சரியாக எடுத்து வாசிங்க மகளம். என் நாமத்தின் நிமித்தம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 11 வசனத்தை வாசிங்க. உன்னை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசியும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நிமித்தம் சொல்லுங்க, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி இயேசுவின் நிமித்தம் சுவிசேஷம் சொல்ல போகிறவனுக்கு வாசலை அடைக்கும் போது எத்தனை பேர் வீட்டுல தெரியுமா ஒயிட் ட்ரெஸ்ஸே போட்டு போக மாட்டேன், கலர் ட்ரெஸ் போட்டு போவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க என் வீட்டுக்காரர் பிடிக்காதுங்க, நீங்க கலர் ட்ரெஸ்ல வந்துருக்காரு. கேட்டா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு. என்னப்பா ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, போ அவ ஆத்மா எனக்கு வேணும், நீ போ அப்படின்னு. உங்களுக்காக பலவித வேஷங்களை போட்டு வர்றது, என் வீட்டுக்காரர் திட்டுவார் வராதீங்கன்னு சொல்றது சாதாரண காரியம் இல்லைங்க. ஆண்டவர் சொல்லுவார், நீ நிந்தையை அனுபவிச்சா நீ போய் தான் ஆகணும், அவன் ஆத்மா எனக்கு வேணும், அதுக்குதான் ஒண்ணு அழைச்சிருக்கேன். நீ போக மாட்டேன்னா சொல்ல முடியாது, போனா போனோம் வானா வரணும். நீ வேலைக்காரி கிடையாது மகளே, நீ அடிமை அப்படின்னாரு ஆண்டவர். ஊழியக்காரன் தேவனுடைய அடிமையா இருக்கிறான். இந்த சபையில வந்திருக்கிறாங்க அருமையான சகோதரி, என்னுடைய ரேச்சல் சகோதரியுடைய கணவருக்கு நான் வந்தா பிடிக்காது. ஸ்கைப்ல அவங்களை இணைச்சப்ப அவங்க கேட்டிருக்காங்க, எதுக்காக நான் சத்தம் போட்டு ஜெபிக்கிறேன், நம்ம சர்ச்சுக்கு போ, அப்படி சோமன் இப்படி சோமன்ட்டு. ஆண்டோடைய சமூகத்துல அழுவேன். அப்பயே அவங்களுக்கு மறந்துட்டுப்பாங்க என்னன்னு தெரியல. நிறைய காரியங்கள் கர்த்தர் எனக்கு சொன்னார். மகளே நீ போவாத அப்படின்னு சொல்லல, நீ போ. அவன் இல்லாத நேரத்துல போய் ஜெபிச்சுட்டு அப்படியே ஓடி வந்துரு, நான் பாத்துக்கிறேன் என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க எனக்கு வேணும், என் பிள்ளைங்க எனக்கு வேணும். எவ்வளவு வைராக்கியமா இருக்காரு பாரு. அப்படிதான் யோனாவை என்ன சொன்னா, யோனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போகல. எப்படி எனக்கு போனாங்க, மான பிரச்சனை தான். நான் சொல்ற வார்த்தையை நீங்க அவமாக்குவீங்க, என் தீர்க்க தரிசனத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, வேதனைப்படுத்துவீங்கன்னு சொல்லி அவன் தேவன் சொன்னதான நினைவுக்கு போகாதபடி தர்ஷுக்கு ஓடி போனான். இந்த அதை சொல்றார், என் நிமித்தமாக, என் நிமித்தமாக. இந்த பாடுகளை யார் சுமந்தீங்க, கை தூக்கி காட்டு. ஒருத்தராக சொல்லு. நீ கடன் வாங்கிட்டு, நீ வீட்டு லோன கட்டிட்டு, நீ நகைக்கு கடன் வாங்கிட்டு, வீட்டு கடன் வாங்கி நீ பாடலுக்கு வரப்பாயானா அந்த பாடுகளுடைய தேவனுடைய பாடுகளை
பேர்களை உன்னை நிந்திப்பார்களான நீ பாக்கியவான்களாய் இருப்பாய். கரங்களை தட்ட மாட்டீங்களா? கரங்களை உண்டாமே தட்டுங்களா? சொல்ல முடியும். நம்ம ஐசக்கையா கூட போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் பத்தி சொல்லுவார். விக்கிர ஆராதனை செய்யறவங்க, பாவ பழக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லுவார். போய் தைரியமா பேசுவார். என் தேவன் யார் தெரியுமா அப்படின்னு நிற்பார். அல்லேலூயா. அப்போ அங்க என்ன ஆகும்? அப்படியாப்பா இது ஓனர் கிட்ட உனக்கு வேண வைக்கிறேன்னு சொல்லி வைப்பான். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தை நிமித்தம் வருகிற பாடுகள். அந்த பாடுகளுக்கு யாரோ ஒருத்தர் பங்காளியா இருக்கிறீங்களா? அப்ப இங்க பேருடைய தெசலோனிக்கேயப்பட்ட ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தமாக பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம கடந்து வருகிறதான இந்த பாதைகள், நீங்க கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை நெருக்கத்தின் பாதையை நடத்துகிறார். ஏனென்றால் பரலோகத்தினுடைய வாசல் எப்படி இருக்கு? மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க, வாசிங்க. அங்க எப்படிப்பட்ட வாசல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. வாசிங்க, மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கிறேன். வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். எப்படி பிரவேசிக்கலாம்? கேட்டுக்கு போகிறவன் வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது. அது வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கு? நெருக்கமா இருக்கு. ஆமா, ஆண்டவர் சொல்றார், ஜீவனுக்கு போகும். ஜீவன், நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதனுடைய பாதை நெருக்கமா தான் இருக்கும். அழுது கண்ணீர் வச்சுதான் நீ உள்ள பிரவேசிக்கும். இல்ல அப்படிலாம் கிடையாது, எனக்கு கட்டுப்பாடுலாம் கிடையாது. எப்பவுமே எங்க அப்பா சொல்லுவார், உலகத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு கூட சொல்றாரு, எப்படி வாழலாம்னா வாழக்கூடாதுமா, எப்படி வேணாலும் வாழலாம்னு வாழக்கூடாது, இப்படித்தான் வாழணும்னு இருக்கு. எப்ப உலகத்துல இப்போ சொன்ன வார்த்தை. அதுக்கப்புறம் நம்முடைய ராஜா சொல்றாரு இல்லையா, அவர் இதுதான் வழி, இதுல நடவுங்கள், இதுதான் வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். காரி முதலத்துக்கு கூட நீ அவன் வீட்டுக்கு போயிட்டு ஜாப் பண்ணிட்டு வரும். எத்தனை பேர் கால் கேக்குது? சும்மா முகத்தை அப்படி சுழிச்சுனாலே போதும், நமக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமான ரோஷம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, நீ உடைக்கப்பட வேண்டும், நீ முறுக்கப்பட வேண்டும், சத்தியத்தின்படி நீ நடக்க வேண்டும். அதான் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நான் நிறைய கோவப்படுறதே இல்லை, ரொம்ப மாறிட்டேன். கிறிஸ்துவனை மாற்றிக்கொண்டு வருகிறோம். நல்ல நிலத்திலே விழுந்த விதை வசனத்தை கேட்கிறாக மட்டுமல்ல, எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னேன், 2012 இருந்து அவங்க புலோகிராம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எதுக்கு என்ன இவ்வளவு தூரம் கூட்டு வரீங்க? நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? ஆண்டவரே, ஒவ்வொரு மாசம் வரும்போது என் உடம்புல பலவீனத்தோட வரேன். நானு எத்தனை வருஷம் ஆச்சு ஆண்டோட பேசிட்டு தான் வரேன். இவ்வளவு தூரம் கூட்டு வரீங்க. ஆண்டவர் அமைதியா அதை ஒண்ணுமே சொல்ல. கடைசியில இந்த 2025 அவங்கள இங்க சபைக்கு கூப்பிட்டு விட்டார் ஆண்டவர். கரெக்ட்ல தண்ணி கட்டுனே நீ போற, நீ கஷ்டப்பட முன்னுக்கு பேலன் தரல, நீ போ, என் பிள்ளைகளை நான் வர வைப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையை வைத்து ஆண்டவர் நீ போரூர்ல இருந்து வராங்க. நம்ம பக்கத்துல இருக்க ஒரு ஷாப்பிங்ல இருந்து வாஷிங் ட்ரைன் வரதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, கசப்பு காய் மாதிரி இருக்கு. போரூர்ல இருந்து அவங்க குடும்பமா வராங்க இவ்வளவு தூரம். தேவனுடைய சமூகம் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்க இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே மோசேயும் ஆரோனையும் பார்வோனிடத்திலே அனுப்பி என் ஜனங்களை எதுக்கு செய்ய அனுப்பி சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க. பார்வோன் சொல்றான், டேய் நீங்க மட்டும் போகடா, பிள்ளைகளை விட்டுருங்கடா. இல்ல எகிப்திலேயே என்ன பண்ணுங்க, நிறைய பேருக்கு வீட்டு வாசல்லையே சபை வேணும், நிறைய பேருக்கு வீட்டு வாசல்லையே ஒரு சபை கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குறித்திருக்கிற மலைக்கு தான் என் ஜனங்கள் வந்து எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நான் குறித்து வைத்திருக்கிற மலையில தான் என் பிள்ளைகள் என்னை வந்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? சொல்லுங்க. தெசலோனிக்கேயப்பட்ட தெரியுங்க, 2 அதிகாரங்களை வீட்டுல கண்டிப்பா போய் நீங்க வாசிக்கணும். 2 அந்த நிருபங்களையும் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த ஜனங்கள் கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருந்து சத்தியத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியர்களாய் இருந்து ஆண்டோட வருகைக்கு அவர்கள் காத்திருந்தார்களாம். மேல நீங்க வாசிக்கிறா தெரியும், 6ஆம் வசனம் இருக்கு, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இடைப்பார்களையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு எப்படி இருக்கு. அதனால உன்னுடைய அலைச்சல்களை தேவன் பார்க்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிறார். உன் கண்ணில இருந்து வடிந்த கண்ணீருக்கு யார் காரணமோ நிச்சயமாய் தேவன் அங்கே வழக்காடுவார். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன, தேடிட்டு நீ அமைதியா வந்து என் கையில ஒப்பு கொடுத்து. 7ஆம் வசனம் பாருங்க, தேவனை அறியாதவர்களுக்கு
கீழ்ப்படிகிறவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அவங்களுடைய அப்போ வசனம் சொல்லுது. அப்ப வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5:9 யாராவது வாசிங்க. அந்நாளிலே 9:5 தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பட வேண்டுமென்று நியமித்தார். கவனிங்க, தேவன் நம்மை எதுக்காக நியமிக்கல? கோப ஆக்கினைக்கென்று நம்மை ஆக்கினை தீர்ப்பு. அப்படி என்றால் என்ன என்றால், கிறிஸ்து நமக்காக சிலுவையிடப்பட்ட பாடுதான் ஆக்கினை தீர்ப்பு. உயிரோடு ஒரு மனுஷனை அடிக்கிறது, ஒரு பாவமும் செய்யாத ஒரு மனுஷன். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசித்தனால், நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை பிதாவாகிய தேவன் செய்தாரா? நியாயப்பிரமாணத்தின்படி பாவமுள்ள மனுஷங்க தான் பாவத்தை என்ன பண்ணணும்? அந்த பாவத்துக்குரிய பிரதியுத்தர பலனை அவர்கள் சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். பாவம் செய்தவர்கள் தான் அந்த மரணத்துக்கு ஏதுவாய் இருப்பார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யாதபடிக்கு அவர் அந்த ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். வாசிங்க 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அது எப்படியே மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அந்த வசனத்தை நீங்க நிறுத்தி வாசிக்கணும் சார். கவனிங்க, அது எப்படி மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே அவரே எழுப்பினாராம். உனக்காக எனக்காக ஒரு பாவம் செய்யாத அந்த கிறிஸ்து ஆக்கினை தீர்ப்படைந்தார். சும்மா இருக்கான போய் 2 அடி அடிங்கள, ரோட்ல நிக்கிறவனை கூப்பிட்டு 2 அடி அடிச்சுட்டு வாங்க பார்க்கலாம். சும்மா இருக்கானா? எதுக்குள்ள அடிச்சது? உனக்கு எத்தனை அடி விழும்? 4 அடி மட்டும் இல்ல, அங்க கூட இருக்கவங்களாம் கூடுவோம், வாங்க இவன் அடிச்சுட்டு அவங்க எல்லாரும் அடிங்கிறது. சும்மா இருக்கவங்களும் வந்து அடிப்போம். ஒரு பாவமும் செய்யாத அந்த கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு? பலியிடப்பட்டார், மரண ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். அவருடைய முதுகுல சதைகள் பிச்சு எடுக்கிறதுக்காக அந்த சங்கிலி, ஒரே ஒரு கொரடு, அந்த பாருங்க, ஒரே ஒரு இப்படிப்பட்ட ஒரு ராடு, அந்த ராட்ல 5 விதமான சங்கிலிகள், அந்த சங்கிலிகள்ல 2 3 கொக்கிங்க, அதை முதுகுல அடிச்சு அவருடைய சதையை பிச்சு எடுத்தாங்க. அதுக்கு அடையாளமாகத்தான் இன்னைக்கு நாங்கள் இந்த சரீரத்தை பிட்டு கொடுக்கிறோம். உங்க வாயில ரவுண்ட வைக்கல, என்ன பேர் புரியுது? அவருடைய சரீரம் பிச்சு எடுக்கப்பட்டது. அதான சொல்ல, எனக்காக பிட்டு, உங்களுக்காக எனக்கு என்னது பிக்கப்படுகிற சரீரம், என்னுடைய சரீரம் உங்களுக்காக என்னவாகுது? பிக்கப்படுகிறது. ஆக்கினை உயிரோடு அவரை கொண்டாங்க, அடிச்சு துன்புறுத்துறாங்க. ஒரு தூக்கு போடுறவங்க கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் அப்படியே தூக்கிட்டு இறந்துருவோம். ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா உடம்பை இந்த ஆணிகள் இங்கே அடிக்கும் பொழுது இந்த 5 கைகளிலும் இந்த 5 கைகளிலும் இருக்கிறதான நரம்புகள், நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு அதே கனெக்ஷன் இருக்கு. அது எல்லாம் போய் அடைச்சு என்ன ஆச்சோம்? இருதயம் அப்படியே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சோம். ஆண்டு இந்த முள்முடி சூட்டும் பொழுது கண் நரம்புகளுக்குள்ளே போய் அந்த ரெட்டினா அப்படின்னு சொல்ற உள்ள இருக்கிற அந்த லென்ஸுக்குள்ள இருக்க அந்த மெய்யான நரம்பு, மூளைக்கு போற நரம்பு, அந்த பாருங்க, அந்த முள்ள நிமித்தமாக அந்த பாடுகள் ஒரு பக்கம். ஆண்டவர் கொடூரமாக அவர் உனக்காக எனக்காக தண்டிக்கப்பட்டார். அதனாலதான் சொல்றார், உன்னை கிரயமாய் பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை சொல்றோம்ல, என் அப்பா எனக்கு செய்யல, என் பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்க நீ உரிமை பாருங்கிற ஆண்டவர் உடனே பார்த்து சொல்றாரு. சும்மா உன்னை வீட்டு இருக்கலப்பா, என் ரத்தத்தை கிரயமா கொடுத்திருக்க, என் சரீரம் முழுதுமாக உனக்கு கொடுத்திருக்க, உயிரோட என்ன கொண்டாங்க, அதெல்லாம் உனக்காக நான் சகிச்சிருக்கேன். என்னை விட்டு நீ விலகவே கூடாது, என் பாதையில தான் நீ வரணும். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? அதனாலதான் சொல்றார், என்னுடைய ஜனத்துக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது, அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்து. கிறிஸ்துவை குறித்து சொல்லு. சினிமா பாட்டை போட விட்டுட்டு பிள்ளைகளை டான்ஸ் ஆட வைக்கிறது, பிள்ளைகிட்ட போனை கொடுத்து சினிமா பாட்டை பார்க்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, செல்லு கொடுக்கறது, அப்புறம் பிள்ளைகளை வச்சுட்டு ரீல்ஸ் போடுறது. ஆண்டவர் ஒரு நாள் ரீல்ஸ் போடுவார், கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு நாள் ரீல்ஸ் போடுவார். பிசாசுகள் எல்லாம் டான்ஸ் ஆடும் கீழே பாதாளத்துல. அது கூட நீங்களும் கையை பிடிச்சு போடணும். இன்னைக்கு அநேக காரியங்கள் ஆண்டவர் அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஆத்துமாவே, அவர் உனக்காக மரண ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். தேவன்
தேவன் தாம் செய்யக்கூடாததை, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை அவர்கள் செய்தார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எழுவிருந்துக்கு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய ஆத்துமாவே, உனக்காக அவர் மரண ஆக்கியை ஏற்றுக்கொண்டார். அதுதான் இங்கு சொல்லப்பட்ட தேவன் உங்களை பாருங்க, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று அவர் நியமிக்காமல் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ரட்சிப்பு அடைவதற்கென்று உன்னை நியமித்து வைத்திருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படிக்கணும். திருவிற்கு எடுக்க போற எல்லாரும் முழங்கால் படித்து கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். சர்வலோக நியாயாதிபதியே, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற எங்களை பரிசுத்த ஆவியானவரே, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உங்க சத்தத்தை கவனமாய் கேட்கிறவர்களாய் இருக்கிற எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. பிரியமானவர்களே, பாட அனுபவிக்கப்படி அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளணும். நீ பாட அனுபவிக்கணும், கிறிஸ்துவின் நிமித்த துன்பம் அனுபவிக்கணும். ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓடணும். ஓ, விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவருமாகிய தேவன் உன்னை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவனோடு கூட இருக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்க. தகப்பனே, ஹல்லேலூயா. சந்தரபலவரியா தரவலவா, விருதலதரலரியா தரவல குரவலவரியா தரவலவோ. ஓ கண்மலையே, உனக்காக அடிக்கப்பட்டார். எல்லா கண்களை மூடுவோம். எப்படியாவது இயேசுவை விடுவிக்கலாம் பார்த்தாங்க, ஆனா முடியல. இயேசுவை விடுவிக்கலாம்னு சொல்லி நினைச்சு விடுவிக்க முடியல. கசையடிகள் உனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு அன்பு வாலிபர் அவர், அழகான வாலிபர். நான் சரீரத்தில் இருக்கிற ஆடையெல்லாம் உனக்காக அவைகளை விட்டுக் கொடுத்தார். அவருடைய அங்கியை அவர்கள் கழட்டினார். அவரை சிறுமைப்படுத்தும்படி, அவரை அசட்டப்படும்படிக்கு 2 கல்லர்களுக்கு நடுவில் அவரை நிற்க வைத்தார். இவைகள் எல்லாம் உனக்காகத்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். முழுமுடி ஏற்றுக்கொண்டார். கைகளிலே ஆணி, கால்களிலே ஆணி, இதெல்லாம் பிச்செடுக்கப்பட்டு உனக்காக ஆண்டவர் செய்கிறாரே. சொல்லுங்க, எனக்காகவே அடிக்க வேண்டியப்பா, எனக்காக இருந்த வேண்டியாண்டவரே, எனக்காக ஆகியை ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு பாவம் செய்யாத நீ எனக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கைகரியம் செலுத்தியிருக்கிறார். கர்த்தர் உனக்காக கிரியை செலுத்தியிருக்கிறார். மகளே, உன்னை அதிகமா நேசிச்சிருப்பாருன்னா உங்கள் அபிஷேகம் இருக்கும். உங்கள் அபிஷேகம் இருக்கும். உன்னை அழைத்த தெய்வம் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து உன்னை அபிஷேகத்தில் உன்னை பாதுகாக்கப்பட்டு வருகிறாரே. சர்வலோக நியாயாதிபதியே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த மரியாதையிலே உங்க மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களை கோபாக்கினைக்கென்று நியமிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று எங்களை அழைத்திருக்கிற தேவன், சகலம் ஆண்டவரை அறிந்திருக்கிற தேவனைகளை உம்முடைய ராஜ்யத்துக்கென்று பாட அனுபவிக்கிறவர்களாய் இன்னும் நாங்கள் இந்த பாடுகளுக்குள்ளே வரவிட்ட தகப்பனே அப்பா, இன்னும் இந்த உலகத்தின் பாடுகளிலே இருக்கிற எங்களிடத்திலே வருகிற நாட்களிலே நீங்க கணக்கு கேட்டீங்கப்பா. சமூகத்திலே எங்களை விடுதலையாய் வைத்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை பேர் பேராய் குடும்பமாய் தேவன் ஆசீர்வதிப்பீராக. வலதுகர தாங்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். யாவரும் எழுந்து கர்த்தருக்கு என்று காணிக்கை விதைப்போம். காணிக்கைக்கு ஜெபமும் பாடலும் ஜெர்சி வந்து பாடுவாங்க. திருவிருந்த ஆராதனைக்கு வசனத்தை வாசிங்க. வசனத்தை வாசமே நம்முடைய பிரகாஷ் அவர்கள் மனைவி நம்மை அழகாக திருவிருந்துக்கு ஆராதனைக்கு நேராக நம்மை நடத்துவார்கள். எல்லாரும் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்கு நேராக பெயர் பிடிப்போம். கரங்களை உயர்த்தி praise the Lord. Come on.